மனதுக்கு சஞ்சலமா இருக்குது. இப்படி சொல்லிட்டு கடைசியில் எழுதி வைக்கிறான், கர்த்தருக்கு பயப்படுதான்ப்பா நீ கண்டடையத்தக்க காரியம். கர்த்தருக்கு பயப்படு, உன் இருதயம் சமாதானமா. நீதி கேடு செய்யாத ஒருவனுடைய இருதயம், அவனுடைய நித்திரை சந்தோஷமா இருந்தா அவனுடைய நித்திரை சுகமா இருக்கும். இருதயம் எப்போதும் சந்தோஷிச்சுக்கிட்டே இருக்கும். நல்லா கவனிங்க, இருதயத்துல அதிகமான சந்தோஷத்தை தர்றாரு. இந்த நீதியில உடைய முகத்தை தரிசிப்பேன்னு சொன்னார்ல, அதுக்கு இங்கிலீஷ் பைபிள் என்ன போட்டு தெரியுமா? நான் உம்மோடு இருப்பதால் பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறேன். நான் பாவம் இல்லாத வாழ்க்கை வாழுகிறதுனாலே உம்முடைய முகம் எனக்கு மறைக்கப்படவில்லை, உம்முடைய முகத்தை நான் தரிசிக்கிறேன். அப்படி முகத்தை தரிசித்த உடனே உம்முடைய முகப்பிரகாசத்தினாலே திருப்தி எனக்கு வருகிறது, சமாதானம் வருகிறதுன்னு சொல்றேன். இப்போ நான் சொல்றேன் பாருங்களேன், தேவன் மேல தாகமா இருந்தால் என்னென்ன கிடைக்கும்?